ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசித்து நம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை கலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசப்பா, உம்முடைய ஜீவியத்திலே முதலாக நீர் அந்த மலை பிரசங்கம் என்கிற பிரசங்கத்திலே அன்றைக்கு அநேக ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க அவர்கள் ஆவலாய் கூடியிருந்த அந்த நேரத்திலே அங்கிருந்த ஒவ்வொருவரையும் பார்த்து நீ எப்படி ஜெபிக்க வேண்டும், அது எப்படிப்பட்ட மகிமையான ஜெபமாய், அது தேவன் கேட்கிற ஜெபமாய், அது மாயக்காரனை போலவோ அல்லது அது வீண் வார்த்தையாகவோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபமாக அது இருக்கக்கூடாது என்று சொல்லி நீ சொன்ன அந்த வார்த்தையை இந்த நேரத்தில் வாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. இயேசுவே, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் இன்னும் அதிகமாய் அதை குறித்து தியானிக்க இந்த நேரத்தை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீரே வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றும் நாங்கள் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற எங்கள் தேவன் எவ்வளவு வல்லவர், எங்கள் தேவன் சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்தவர், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் முன்னமே அவர் அறிந்த தேவனாய், அது எங்களுக்கு வேண்டுமா அது வேண்டாமா, அது நாங்கள் பிடிவாதமாய் ஒன்றை கேட்கிற பொழுது அதன் மூலமாய் எங்களுக்கு என்ன தொல்லைகள் ஏற்படும், எங்களுடைய ஜீவியம் எப்படி அது மரணத்திற்குள்ளாய் கொண்டு போகும், அது எப்படி உம்மை விட்டு பிரித்து போடும், அல்லது அது எங்களுக்கு என்ன விதமான கஷ்டத்தை, எங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகளை, குழப்பங்களை, தடைகளை, அது எங்கள் ஜீவியத்தை உம்மை விட்டு விலக்கி போடும் என்று நீர் அநேக இடங்களிலே அப்படி ஜனங்கள் செய்கிற பொழுது நீர் அவர்களை எச்சரித்து இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வேதத்திலே மிக முக்கியமான காரியங்களை குறித்து, வேதத்திலே சொன்ன அநேக காரியங்களை குறித்து, எச்சரிப்புகளை குறித்து, அநேக ஜெப ஜீவியத்தை குறித்து இந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையை கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசும். நீர் பேசும் தேவனாக இருக்கிறீரப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தூர ஆண்டவரே உலக பிரகாரமாய் இருந்தாலும் ஆவி பிரகாரமாய் நீர் எங்களுக்குள் இருந்து எங்கள் மத்தியிலே இருந்து நீர் கேட்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உலக மனிதனுக்கு நீர் எங்கேயோ இருக்கிறீர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீர் சொல்லி இருக்கிறீரப்பா, இதோ நான் உங்களுக்குள் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு விஷயம் கூட உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே ஞானத்தை, புத்தியை கொடுத்து ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று அறிந்து கொள்கிற அந்த அறிவை தர வேண்டுமா, அதை புரிந்து கொள்ள தேவ இரக்கத்தை தர வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்.
நம்ம கடந்த சில வாரங்களாக 3 வாரங்களுக்கு மேலாக தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டதான ஒரு ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும், ஒரு தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபமானது அது எப்படி ஜெயத்தை தருகிறது, அது எப்படிப்பட்டதான ஒரு மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்கிறது என்று நம்ம அநேக நேரங்களிலே நம்ம தியானிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்திக்கு அது இன்னும் அதிகமாக, அது இன்னும் பொருத்தமாக இருப்பதற்காக நான் மிக முக்கியமாக வேதத்திலே அநேக தேவதாசர்கள் எப்படி தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் எப்படி தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபம் தேவனுக்கு எப்படி பிரியமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும். வேதத்திலே அங்கே தானியேல் என்கிற தேவ மனுஷன், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான தேவ மனுஷன். ஆனால் அவருடைய ஜீவியத்திலே நீங்க பார்த்தீர்களானால் அவர் வாலிப வயதிலே, அவர் இருந்த நாட்களிலே வாலிப வயதிலே பாபிலோனியர்கள் யாரு? அந்நிய தேசத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு தெரியும், தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். அநேக ராஜாக்கள் அவர்களை ஆண்ட பொழுது அந்த ராஜாக்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னது? அவர் என்ன தவறுகள் செய்தார்கள்? அந்நிய தேவர்களை, அந்த அந்நிய தேவர்களை பின்பற்றுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னது? அந்நிய தேசத்து ஜனங்களை, பெண்களை திருமணம் செய்து கொள்வதனாலே. அதற்கு மிக முக்கியமான காரணம் யாரு? சாலமோன். யாரு? சாலமோனுடைய நாட்கள்ல தான், சாலமோன் தான் இஸ்ரவேல் தேசத்திலே 3வது ராஜா. முதல் ராஜா யாரு இஸ்ரவேலுக்கு? சவுல் முதல் ராஜா. 2வது ராஜா தாவீது. தாவீதினுடைய மகன் தான் சாலமோன். பாருங்க, இந்த சாலமோன் 700 மனைவிகள், எவ்வளவு மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும், எவ்வளவு 300 மறுமனையாட்டிகள். அப்ப இவர்கள்ல மிக முக்கியமாக அந்த எகிப்து ராஜா பார்வோன் என்று சொல்லுகிறோமே, இஸ்ரவேலர்கள் எங்கே அடிமையா இருந்தார்களோ அந்த பார்வோனுடைய மகளை இவர் திருமணம் செய்கிறார். பார்ப்பதற்கு ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல போய், அதுவும் இவர்கள் அடிமையா இருந்த அந்த தேசத்தினுடைய அந்த பெண்ணையே திருமணம் செய்வது போல உலக பிரகாரமாய் அது ஒரு பெரிய பெருமையா நினைக்கலாம். ஆனால் அவனை என்ன செய்ததாமா? முழுவதுமாக விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் கொண்டு சென்றது. அவனை முழுவதுமாக விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் அவனுடைய முடிவு நாட்களிலே அங்கே தேவாலயத்திலே அநேக வழிபாடுகளை மாற்றி போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது, வேதத்திலே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? இதை போல செய்து அங்கே தேசம் என்ன ஆகிவிட்டது? தேவனாலே எச்சரிக்கப்பட்டு முடிவிலே யார் உள்ள வர்றா? பாபிலோனியர்கள் உள்ள வர்றா. முடிவிலே பாபிலோனியர்களுக்கு இப்ப இவங்க அடிமையாயிட்டாங்க. எப்படி எகிப்திலே வேறொரு தேசம் போய் அடிமைப்பட்டு அங்கே அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்களோ, தேவன் இவர்கள் மேல் 430 வருஷம் அவர்கள் அங்கே அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 430 வருஷம் அங்கே அடிமையா இருந்து பிறகு அங்கிருந்து திரும்பி வர்றாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு 500-700 வருஷத்திலே, மறுபடியும் ஒரு 700 வருஷத்திலே திரும்ப அடிமையாகி விடுகிறார். என்ன காரணம்?
இந்த திருமணம் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அதனாலதான் நம்முடைய தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் வாலிபர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறீர்களானால் முதலாவது தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து, முதலாவது உங்களை நீங்க ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் என்னுடைய ஜீவியம் முழுவதும் உண்மையாக இருக்க வேண்டும், உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். எப்படி அங்கே ரூத் என்ன செய்தாள்? ரூத் ஒரு அந்நிய ஸ்திரீ. ரூத் யாரு? அவள் ஒரு மோவாபியர். அவள் யார்? அவள் மோவாபிய பெண். மோவாபியர் என்றால் யாரு உங்களுக்கு தெரியும்? மோவாப் யார் மூலமா பிறந்தது? லோத்து மூலமா. லோத்துக்கு எப்படி பிள்ளை பிறந்தது? அது ஒரு அருவருப்பான பிறவி. என்ன காரணம்? லோத்து போய் எங்க போறாரு? சோதாம் குமாரா போகிறார். அங்கே சோதாம் குமாரா போகிற பொழுது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க? பாவம் நிறைந்தவர்களா, அக்கிரமம் நிறைந்தவர்களா, கொடுமை உள்ளவர்களாக, மிக முக்கியமாக வேசித்தனமும் விபச்சாரமும் விக்கிரகாராதனை நிறைந்த பொல்லாத தேசம் அது. அந்த தேசத்திலே இவன் பார்க்கிற பொழுது, லோத்து பார்க்கிறப்ப அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களாமா? அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்ப தேவன் எச்சரிக்கிறாரு, இந்த ஜனங்களை விட்டு நீ வெளியே வந்து விடு என்று சொல்லி தேவதூதர்களை அனுப்பி வெளியே அனுப்புறார். ஆனால் அங்கே அவனுடைய மருமகனை போய் அழைக்கிறாங்க. கவனமா நீங்க அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். லோத்துடைய மருமகனை கூப்பிடுறப்ப அந்த மருமகன் என்ன செய்யல? இவங்க பின்னாடி வரல. ஏன்னா அவனுக்கு உலக இச்சை. அந்த உலகத்தில் அந்த ஜனங்களோடு கூட அந்த அருவருப்பிலே இருக்க வேண்டும் என்று அவன் அங்கே இருந்துட்டான், 2 மருமக்களும். அப்போ லோத்தும் லோத்து மனைவி லோத்துடைய பிள்ளைகள் வர்றாங்க. வர்ற வழியில தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் இருந்திருக்கலாம். எப்படி? அதனாலதான் அந்த அம்மா லோத்துடைய மனைவி ஏன் உப்பு தூணானாள் என்று சொல்லுகிற பொழுது, அந்த அம்மா அந்த மருமக்கள் மேலே அந்த பிள்ளைகள் மேலே பாசம் கொண்டு திரும்பி பார்த்திருக்கலாமாமா அந்த பிள்ளைகளை. ஏன்னா வரமாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா அந்த பிள்ளைகள் மேல அந்த தன்னுடைய மருமக்கள் மேல ஆசைப்பட்டு திரும்பி பார்க்கறதுனால அந்த அம்மா என்ன ஆகிட்டாங்க? உப்பு தூண். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருமே திரும்பி பார்க்காதீங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் சொல்றாரு. என்னது? நீங்க திரும்பி அப்படின்னு. என்னது திரும்பி பார்க்காதேன்னா என்ன அர்த்தம்? அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. என்னது? உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது. நம்முடைய பழைய ஜீவியத்தை, அந்த பழைய அருவருப்பான ஜீவியம் அது, அக்கிரமம் நிறைந்த ஜீவியம் அது, பொல்லாத ஜீவியம் அது, தேவன் வெறுக்கிற காரியம் அது, தேவன் அழித்து போடுகிற காரியம் அது, தேவனுக்கு அருவருப்பானது. அதை தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்கறதுன்னு என்னது? திரும்பவும் அதை செய்ய நம்முடைய மனசுல அந்த இச்சை வருவது, திரும்பவும் அந்த காரியத்திற்குள்ளாக செல்லுவது, அதுதான் திரும்பி பார்க்கிறது. அப்ப பாருங்க, அப்ப அங்க என்ன ஆகிவிட்டால், அவள் உப்பு புத்தூனானால் பிறகு லோத்தும் லோத்துடைய 2 மகளும் அவங்க நினைச்சிட்டாங்க, நீ இந்த பூமியில யாருமே இல்ல, அப்ப நம்ம தான் அங்க. அவங்க திரும்பி பார்க்கறப்ப அந்த பட்டணம் முழுசும் அழிஞ்சு போச்சு. அப்ப அவங்க நினைச்சிட்டாங்க முழு உலகமும் அழிஞ்சு போச்சு. அப்ப நானும் என்னுடைய அப்பாக்கள் மட்டும்தான் இருக்கிறேன். அந்த பிள்ளைகள் நினைத்து அங்க தகப்பனோட உறவு கொண்டு அங்க பிள்ளைகள் பிறக்கிறது. ஒரு பிள்ளை யாரு? அம்மோனியர். ஒரு பிள்ளை யாரு? அம்மோனியர். இன்னொரு பிள்ளை யாரு? மோவாபியர். நான் ஏன் இதை சொல்றேன் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன்னா, தேவன் ஒரு ஜனங்களை அழைக்கிற பொழுது, ஒரு ஊழியக்காரனையோ அல்லது ஒரு விசுவாசியையோ அல்லது எந்த ஒரு மனுஷனை அழைக்கிற பொழுது தேவன் அந்த மனுஷனோடு கூட சில காரியங்களை பேசுகிறார். ஆமென்.
சில காரியங்களை பேசி நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுறார். அதைத்தான் நம்ம இங்க இந்த ஜெபத்துல நம்ம வாசித்த மத்தேயுல அவர் என்ன சொல்றாரு? நீ எப்படி இருக்க கூடாதாமா? எப்படி இருக்கக்கூடாது? 5ஆம் வசனத்துல நீ மாயக்காரனை போல அப்படின்னு என்னது? மாயக்காரர்கள் இருக்கிறாங்க. மாய்மாலத்தனம் பண்றது ஜெபத்திலேயே என்னது? மாய்மாலத்தனமான ஹிப்போக்ராட்டிக்ஸ், மாய்மாலத்தனம் பண்றது. ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறது. அவர்கள் மனசு எங்க இருக்கும்? உலக காரியத்துல திரும்பி இருக்கும். அதுதான் மாய்மாலத்தனம். அப்படி நீ செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபம் நீ செய்யாத. முழு இருதயத்தோடு நீ ஜெபி. அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தது என்று மெய்யாகவே சொன்ன. அவங்க ஜெபம் அதோட நின்றுச்சு. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு, நீங்க உலக சம்பந்தமா ஏதோ ஒண்ணு கேக்குறீங்க, ஆண்டவருக்கு அது பிரியமே இல்லை, ஆனா நீங்க பிடிவாதமா அதுதான் வேண்டும் என்று கேட்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சரிப்பா, நான் சொன்னா நீ கேட்கல, நீ எடுத்துக்கோ, நீ விரும்புறது செய்ய. ஆனா இந்த பூமியோட என்ன ஆகிவிடும்? அந்த நன்மை இந்த பூமியோட அது நின்று போய்விடும். அது எங்க வராது? தேவ சமூகத்திற்கு அது வராது. அப்ப அதைத்தான் ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, நீ ஜெபிக்கிற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டுமாமா? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா. அவர் எங்க இருக்காரு? அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளேயும் அவர் இருக்கிறார். அப்ப உனக்குள்ள இருக்கிற தேவனை நீ என்ன செய்ய? அதை நீ அடையாளம் கண்டு அந்த தேவன் என்ன விரும்புகிறார், அந்த தேவனுக்கு எது பிரியம், அந்த தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், எது செய்தால் தேவனிடத்திலிருந்து இரட்டிப்பான நன்மை. எப்படிப்பட்ட நன்மை? 1% இல்ல, 100க்கு 100 கிடைக்கும். எனக்கு 5% கிடைச்சா போதும், 10% கிடைச்சா போதும் எல்லாம் இல்ல, 100க்கு 100 நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தானியேல் பாருங்க, அங்க அடிமைப்பட்டிருக்கிற இடத்துல தானியேல் என்ன செய்கிறாராமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, தானியேல் தினமும் 3 வேளை, எவ்வளவு? 3 வேளை தேவனுக்கு முன்பாக எப்படி ஜெபித்தாராமா? வாசிங்க அந்த வசனம். முழங்கால் படியிட்டு. எப்படி? அது நீங்க தேவ சமூகத்தில் உங்களை முழுவதுமாக தாழ்த்துவது, அதை முழுவதுமாக தாழ்த்துவது. நீங்க இந்த ஒரு சில இதுல எல்லாம் பார்த்திருக்கலாம், அங்க திருமண மேடைகள் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தன்னுடைய புதுசா வர்ற மனைவிக்காக அந்த பெண் முன்னாலே அப்படியே மண்டி போட்டு ஒரு பூவை கொடுக்கற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப லேட்டஸ்டா அது நிறைய இடத்துல பரவிட்டு இருக்கு. அது இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் முன்னால முழங்கால் படியிடுறாங்க, ஆனா தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா தானியேல் என்ன செய்தார்? வாசிங்க அந்த வசனத்தை. தானியேலே வென்றால் பாருங்க, அவர் என்ன செய்கிறாராமா? வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, அங்கே தினமும் செய்து வந்தபடியாக, ஒரு நாள் 2 நாள் அவர் செய்யல. அவர் என்ன செய்கிறாராமா? டெய்லி செய்யறார். அது அவருடைய ஒரு ஷெட்யூல்டு மாதிரி. சும்மா ஏதோ கடமைக்காக இன்னைக்கு ஏதோ ஒரு வேலையாகணும், இன்னைக்கு பண பிரச்சனை இருக்கு, இல்ல இன்னைக்கு இந்த தேவை இருக்கு, அதுக்காக அப்படியே நின்று ஜெபிக்கிறது. அதுதான் என்னது? மாய்மாலத்தனம். வேணும்னா ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரே சொல்லி அப்படியே கதறி அழுகிறது. ஆண்டவர் உங்க மேல இறக்கப்பட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டாருன்னா அப்புறம் ஆண்டவரை மறந்துடுறது. அப்புறம் ஆராதனைக்கும் வர்றதில்ல, அப்ப ஜபமும் கிடையாது, வேத வாசிப்பும் கிடையாது, அந்த ஒழுக்கத்துக்குள்ளேயும் இருக்க மாட்டாங்க. இதுதான் என்னது? சீர்கெட்ட உலகம்.
இதுதான் என்னது? நன்றி மறந்த உலகம். இதுதான் என்னது? தேவனை நேசிக்காத உலகம். அப்ப தேவ பிள்ளைகள் அப்படியே இருக்கக்கூடாது என்று தேவன் அறிவுரை கூறுகிறார். ஆமென். பாருங்க, தானியேலுக்கு யாருமே போய் அறிவுரை சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. ஆனால் தானியேல் அதை சரியாய் கடைபிடித்தார். அவருக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தது. அவருக்குள்ள அந்த வாஞ்சை, அவராகவே அங்கே தேவன் அதை கொடுக்கிற பொழுது அதை சரியானபடி அவர் அதை செய்தார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க கட்டளை பிறக்குது. என்ன கட்டளை அது? நேபுகாத்நேச்சார் என்ற அந்த ராஜாவுக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க. அந்த சிலையை எல்லாருமே போய் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நேபுகாத்நேச்சார் தேவ சமூகத்தில் அங்கே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார். தன்னை முழுவதுமாக தாழ்த்தி எப்பொழுதும் மாற ஜெபிக்கிறாரு. ஆனா ஸ்பெஷலா அந்த பிரச்சனைக்கு அவர் ஜெபிக்கிறார். ஆமென். அப்ப இதுதான் என்னது? நம்ம தேவனுக்கு முன்பாக முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அவசியம் நம்ம ஜெபிக்க வேண்டும். நீங்க ஸ்தோவானுடைய வாழ்க்கையில நீங்க வாசித்து பார்த்தீர்களானால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தோவானை கல்லெறிந்து கொள்கிறார்கள். எதற்கு? அவன் இயேசு கிறிஸ்துவை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு, நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை கொன்றீர்கள், நீங்க தான் தவறு பண்ணீங்க, நீங்க தான் இந்த காரியத்திற்கு உடன் இருந்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவனை கல்லெறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவன் உடனடியாக, நீங்க வாசித்தீங்கன்னா அங்க இருக்கு, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல வாசிங்க. அப்போஸ்தலர் 7:60 வாசிங்க. அவனோ பாருங்க, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே சுமத்தாதிருங்கள் என்று அவன் ஜெபிக்கிறான். கல்லெறிங்கிறாங்க. அவனை எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? கல்லடிச்சு கொள்றாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? சபிப்பாங்க, அல்லது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி கதறுவாங்க. ஆனால் தேவ மனுஷனுடைய ஜெபம் பாருங்க எப்படி இருக்கு. அந்த ஜனங்களை பாவத்தை மன்னியும், அவர்களுக்கு மன்னியுங்க என்று சொல்லி முழங்கால் படியிடுகிறான். அந்த இடத்துல கூட தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறார். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை லூக்கா 22ஆம் அதிகாரத்துல அங்க நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அறைய கொண்டு போவதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். நீங்க வாசிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 41, 44 வாசித்தீங்கன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்துவே செய்கிறார் முழங்கால் படியிட்டு. ஆனா நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறதே இல்லை. ஏன் அநேகருக்கு மூட்டு வலி வருது, இடுப்பு வலி வருதுன்னா என்ன காரணம்? நீங்க முழங்கால்ல மட்டும் நின்று ஜெபிச்சு பாருங்க ரெகுலரா, உங்க உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இன்னைக்கு எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இது வலிக்குது, அது வலிக்குதுன்னு புலம்பி தள்ளுறது இன்னைக்கு எத்தனையோ பேர். அப்ப தேவ சமூகத்திலே நீங்கள் அங்கே சரியானபடி மெத்தேடு நமக்கு பைபிள்ல இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற 9 விதமான பிரேயர் எப்படி எல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுல மிக முக்கியமானது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது. அது தாழ்மைக்கு அடையாளம். ஆமென். அதனாலதான் அங்கே சங்கீதம் 95:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, எப்படி நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். அப்ப நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவதும், நம்மை தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சரண்டர் செய்கிறது தான் முழங்கால் படியிடுகிறது. ஆமென். அதை தேவன் கனப்படுத்துகிறார். அதை தேவன் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கனப்படுத்துகிறார். அது தேவனுக்கு பிரியமானதான ஒரு ஜெபமாக இருக்கிறது. நான் அதுதான் அன்னைக்கே சொன்னேன், மொத்தம் 9 விதமான ஜெபம் இருக்கிறது. 8 விதம். அதுல ஒன்று முழங்கால் படின்னு பார்த்தோம்,
இரண்டாவது அங்கே 2 நாளாகமத்துல அங்கே நின்று ஜெபிக்கிறது. 2 நாளாகமம் 20:5. அங்கே யாத்திராகமம் 34:8 சொல்லப்பட்டிருக்கிறது குனிந்து பணிந்து. அடுத்தது நெகேமியால வாசிக்கிற 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தரையிலே விழுந்து வணங்கி ஜெபித்தல். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1 சொல்லுகிறது உட்கார்ந்து நின்று சொல்லுதல். 1 சாமுவேல் 12:23 சொல்லுது நடந்து செல்லுதல் விண்ணப்பத்தல. அங்கே ஆலயத்திலே நடந்து சென்று விண்ணப்பம் செய்தல். யோனாவிலே பார்க்கிறோம் 2 அங்கே அவன் மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கிறப்போ அந்த வயிற்றுக்குள்ள தரையில விழுந்த மாதிரி அவன் விழுந்து பணிந்து ஜெபிக்கிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கே யோனாவிலையும் இருக்கு, இங்க நம்ம வாசித்தபடி நெகேமியாவிலையும் இருக்கு. இப்படி ஜெபத்திலே இவ்வளவு விதமான பொசிஷன்ல ஜெபிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி தேவன் கேட்டு எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்றால் பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 6-7 சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் ஜபத்தினாலும் வேண்டதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். அப்போ நம்ம ஒரு காரியம் நமக்கு ஆக வேண்டும், அந்த காரியம் நடக்க வேண்டும், அது தேவையா இருக்கிறது, அது அவசியமா இருக்கிறது என்றால் நம்ம எப்படி இருக்க வேண்டுமாமா? அதை குறித்து நம்ம கவலைப்படாதபடி தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி அதை நாம் ஜெபத்திலேயும் வேண்டுதலிலேயும் விண்ணப்பத்திலேயும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு முன்னமே இன்னதென்று அவர் உங்கள் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் வேண்டிக் கொள்கிறது என்ன என்று அவர் அந்த தேவையை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல 2 கொரிந்தியர் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பலவீன நேரத்திலே தேவன் நமக்கு பலனை தருகிறார், தேவனுடைய வல்லமையை அவர் தருகிறார். இன்னொன்று நம்ம பார்க்கிற பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப தேவனை நம்ம தேட வேண்டும். ஆண்டவருடைய சமயத்துல தான் நம்ம உட்கார்ந்து தேடணும். மனுஷர்களை போய் மனுஷர்கிட்ட யோசனை கேட்டோம் அல்லது மனுஷர்களை இந்த ஐடியா அந்த ஐடியான்னு சொல்லி மனுஷனுங்களோட அங்கே ஆலோசனையிலே நம்ம செய்வது அது நம்மை குழப்பத்தில் கொண்டு போய் நம்மை அது பிரச்சனையில கொண்டு போய் முடியும். அப்படிப்பட்டதான ஒரு தவறான காரியத்தை தேவ பிள்ளைகள் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமானாலும் நம்ம தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுறது, அதான் தட்டுறது. தட்டுகிறது என்பது என்னது? தேவனை நோக்கி கூப்பிடுவது. அப்ப அது எங்க போக வேண்டும்? நம்ம ஜெபம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். நான் 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அங்க நடுவழியில ஜெபம் அடைக்கப்படுதுன்னு. இன்னும் ஒருத்தர் கூட பதில் சொல்லாம இருக்கிறீங்க. நான் இன்னொரு சிம்பிள் வழி சொல்றேன். உங்க எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு. ஒரே ஒரு தட்டு. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா அதைய பைபிள் வசனத்தை நீங்க கேள்வி என்ன கேள்வி அடிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு 1 செகண்ட்ல பதில் வந்துடும். அந்த ஞானம் கூட இல்ல அக்கறை இல்லையா அல்லது பாஸ்டரை சொல்லிட்டு காத்திருக்கிறீங்களான்னு தெரியல. அது என்ன செய்யுதுன்னா நம்மை இன்னும் என்ன செய்கிறது? நீங்க தேவனுக்குரிய காரியத்தை தேடாம தேவனுக்கு எது பிரியமோ சபையில அந்த ஒழுக்கத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சபை ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. சர்ச் ஆர்டினேஷன், சர்ச் அங்கே அந்த ஒரு ஆர்டர்ல இருக்கும்.
சபை ஒழுங்கில் இருக்கணும். ஒரு பாடல் எப்படி பாட வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்போ பைபிள் வாசிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு சபை ஆராதனை தொடங்க வேண்டும், ஒரு சர்ச் ஆர்டர் இருக்கு. எல்லா இந்த முழு உலகத்திலேயும் இருக்கு. கவர்மெண்ட் ஆனாலும் சரி, பிரைவேட் கம்பெனி ஆனாலும் சரி, அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. ஆனா இன்றைக்கு சபைகள்ல அப்படிப்பட்ட காரியம் இருக்கா என்றால் அது மிக குறைவாக, அது நாளுக்கு நாள் சுருங்கிட்டு வர்றதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது. அதுக்கு என்ன காரணம்? விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கிற அக்கறையின்மை. என்ன காரணம்? அதை பத்தி அக்கறைப்படுறதுல அந்த இடத்திலே மறந்துட்டு போயிடுறது. அதனாலதான் அங்க சங்கீதம் 121:7 சொல்லுது, நம்மை தவறான பாதையில் செல்லாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா பொல்லாப்பிலிருந்தும் காக்கிறார். அப்ப தேவன் நம்ம சௌரியத்துக்கு போகாம, நம்ம இஷ்டத்துக்கு செய்யாதபடி தேவன் நம்மை காக்க வேண்டுமானால் அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம சரியான முடிவுகளை எடுக்க தேவன் தான் நமக்கு ஞானம் தரணும், உலக ஞானம் அல்ல. அங்கே யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தை ஞானத்தை கேட்கிற பொழுது. வாசிங்க இந்த வசனத்தை, யாக்கோபு 1:5. இன்னொருவர் யோவான் 14:27 வாசிக்கலாம். இன்னொருவர் யாக்கோபு 4:8 வாசிக்கலாம். முதல்ல யாக்கோபு 1:5 வாசிக்கலாம். ஒருவர் வாசிக்கலாம். பாருங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், பாருங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்திலே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவுள். அத சங்கீதம் அதைத்தான் சொல்லுது. அப்ப உங்களுக்கு ஞானம் இல்லை, ஞானம் குறைவாக இருக்கிறது, உலக ஞானம் தான் இருக்கு, தேவனை குறித்தான ஞானம் இல்லை. ஒரு சின்ன ஒரே ஒரு வசனம் கேட்ட, அப்ப அது தேவ ஞானம். அப்ப அந்த ஞானத்தை நம்ம என்ன செய்யல, கேட்கல. அவரிடத்தில் கேட்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஞானத்தை கொடுக்கிறார். நம்ம கேட்கல. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம சரியானபடி தேவனிடத்தில் நம்ம நெருங்கிறது இல்லை. அதுதான் நாங்க யாக்கோபு 4:8 வாசிங்க. அங்க யாக்கோபு சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு கேளுங்க. தேவனிடத்துல சேருங்க. நீங்க அவர்கிட்ட போனாதான் அவர் உங்ககிட்ட வருவார். இப்ப நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க பள்ளிக்கூடம் தான் போகணும். நீங்க வீட்டுல நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி காலில் காலை போட்டு அல்லது பெரிய ஒரு தென்னாவட்டா வீட்டுல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு வராது. பள்ளிக்கூடம் போனாதான் உங்களுக்கு என்ன வரும், கற்றுக்கொள்ள முடியும். பள்ளி, கல்லூரி, இப்ப PhD இந்த மாதிரி எல்லா படிப்பும் நீங்க நேர்ல போனாதான் கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டியூட்டி கொடுத்தா அந்த ஆபீஸுக்கு நீங்க அந்த டியூட்டி போகும். அப்பதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்பதான் 4 பேர் முன்னாடி உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதே போல நீங்க ஆண்டவரிடத்தில் நீங்க நெருங்க வேண்டும். அவர் நம்மை தேடி வந்துட்டார். ஆனா அவர் இந்த உலகத்துல யார் அவரெல்லாம் அவரை கூப்பிடுகிறார்களோ அவர்களிடத்துல அவர் போறாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க அவர்கிட்ட தேடாத வரைக்கும் அவர் உங்க பக்கத்துல வரமாட்டார். அவரை கூப்பிடாத வரைக்கும் அவர் அப்படியே விலகி போறவராத்தான் இருப்பார். அங்க எம்மாவூருக்கு 2 பேர் நடந்து போறாங்க. எம்மாவூர்ல 2 பேர் நடந்து போறப்போ அங்க அவர் விலகி போறவரை போல காணப்பட்டாராம். அப்போ அவங்க தான் கேக்குறாங்க, நீர் யாரு என்ன ஏதுன்னு சொல்லி இவங்க பேசிட்டு போறத அவர் கவனிச்சு, அப்ப யார பத்தி பேசுறீங்க என்னன்னு அவர் கேட்கிறார். அப்ப நீங்க தேவனை பற்றி பேசுகிற பொழுது தேவன் அங்க நீங்க பவுல் சொல்லுகிறார்,
தேவ ஜனங்கள் பேசுகிறதை இங்க தேவன் உன்னித்து கேட்பாராமா. அப்ப நீங்க நல்ல காரியம், நன்மையானதை, தேவனுக்கு பிரியமானதை பேசுகிறப்ப தேவன் என்ன செய்வார்? அதை உன்னிச்சு கேட்பார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வார். நீங்க உங்க சௌரியத்துக்கு வாழ்க்கை வாழ்ந்து நீங்க விரும்பினதுபடி செய்தா தேவன் அப்படிப்பட்ட அருவருப்புலையோ, தேவன் அப்படிப்பட்ட காரியத்திலேயோ அவர் பிரியப்பட மாட்டார். அவர் அதை கண்டுக்க மாட்டார். அதனாலதான் ஒரு வீட்டிலேயோ அல்லது ஒரு மனிதனுக்குள்ளாயோ அல்லது ஒரு குடும்பத்திலேயோ நமக்கு என்ன வேண்டும்? முதலாவது என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? நமக்கு முதலாவது என்ன வேண்டும்? ஒரு குடும்பம்னா சமாதானம் இருக்கணும். ஒரு குடும்பமான எந்த ஒரு குடும்பமானாலும் என்ன இருக்க வேண்டும்? சமாதானம் இல்லாம தான் இன்னைக்கு எல்லாருமே பணங்காசு இருக்கு, கோடிக்கணக்கு இருக்கு, பிள்ளை குட்டிக்கு இருக்கிறாங்க, புருஷ மண்டாட்டியா இருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்தில் இன்னைக்கு என்ன இல்லை? முக்கியமான இல்லாத காரணம் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நான் எப்படி வேணா ஜீவிப்பேன், யார் கேட்கறது, நான் எப்படி வேணா நடந்துக்குவேன், நான் எப்படி வேணா ட்ரெஸ் போடுவேன், நான் எப்படி வேணா, எனக்கு தேவைன்னா நான் ப்ரேயருக்கு வருவேன், தேவையில்லைன்னா நான் ப்ரேயருக்கு போக மாட்டேன். வாழு, யாரும் உன்னை கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா என்ன கிடைக்காது? ஃபியூச்சர்ல தேவ சமாதானம் இருக்காது. 4 பேரும் பின்னாடி நிக்க மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அங்க என்னிடத்துல வாருங்க, நான் உங்களிடத்திலே வருவேன். யோவான் 14:27 சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு எதை தருகிறேன்? சமாதானத்தை தருகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்கிறார். அப்போ அது எப்படி வருமாமா அந்த சமாதானம்? தேவனிடத்தில் நீங்க சேருகிற பொழுது, அவரிடத்துல நீங்க ஞானத்தை கேட்கிற பொழுது, அதைத்தான் நம்ம இப்ப இந்த 7 காரியத்தை பார்த்தோம். ஒரு சமாதானம் வர வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் நெருங்க வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனிடத்தில் நீங்க ஞானத்தை கேட்க வேண்டும். நம்ம பொல்லாத வாழ்க்கையை விட்டு தேவனுக்கு பிரியமானதை நடக்க வேண்டும். அங்கே தேவன் எதை தேட சொன்னாரோ அதை நம்ம தேட வேண்டும். எப்படி அவரை நோக்கி தட்ட சொன்னாரோ அப்படி நம்ம தட்ட வேண்டும். நமக்கு பலவீனம் இருக்கிற நேரத்திலேயோ, நமக்கு மன அமைதி இல்லாத நேரத்திலேயோ நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, ஜெபத்திலும் வேண்டுதலும் விண்ணப்பத்திலும் அவர் பதிலளிக்கிறாரா? ஆமென். ஜெபத்திலும் வேண்டுதலும் விண்ணப்பத்திலும் அவர் என்ன செய்கிறார்? பதிலளிக்கிறார். அப்ப தேவன் அதை விரும்புகிறார். தேவன் நமக்கு அதை கொடுக்க வல்லவருமாக இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன், நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே நம்ம தானியேல வாசித்தோம், முழங்கால் படி இட்டது யாராருன்னு. அது சங்கீதத்திலே நம்ம வாசித்தோம். அதே போல அங்கே ஏசாயா 35:3 பார்க்கிறோம், ஏசாயா 45:23 பார்க்கிறோம், ரோமர் 14:11 பார்க்கிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற காரியங்கள் அங்கே ஜெபித்தார்கள். அப்படி அதே போல 2 நாளாகமத்துல 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிறப்போ அங்கே சாலமோன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அதே போல எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ அங்கே எஸ்ரா முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஜெபித்தார். தானியேல் 6:10 பார்த்தோம். அதே போல ஸ்தோவானை நம்ம வாசித்தோம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல. அதே போல நீங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ பேதுருவும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். இன்னும் பார்க்கிறப்ப அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வாசிக்கிறப்ப பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அப்போஸ்தலர் 21:5 வாசிக்கிறப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஆமென். பாருங்க, இத்தனை தேவ ஜனங்கள், தேவ மனுஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், நான் சுமார் 7 பேரை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி செய்தார், பவுல் செய்தார், பேதுரு செய்தான், ஸ்தோவான் செய்தான், தானியேல் செய்தார், எஸ்ரா செய்தார்,
சாலமோன் செய்தார். நாமும் நம்மை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பணிந்து குனிந்து முழங்க. அது தேவ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துகிற காரியம். அப்ப அது எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குமாமா? அந்த ஜெபம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லுது, அது வானத்தை திறக்க பண்ணுகிற ஜெபமாக இருக்கும். ஆமென். அப்போஸ்தலர் 4:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த இடம் என்ன ஆனதாமா? அசைந்தது. அந்த இடம் என்னாச்சு? அந்த இடமே அசைது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஜெபம் அவர்கள் ஜெபித்தது. எப்படிப்பட்டது? ஒரு வல்லமையான ஜெபம். அது தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அதை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 16:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்திபாரங்களையே அது அசைக்கிறதாம். அப்போ ஒரு ஜெபம் என்ன செய்தாமா? ஒரு கட்டடத்தினுடைய அஸ்திபாரமே அசைக்க பண்ணுகிறது. இன்னொன்று அப்போஸ்தலர் 4:21 அது எதிரிகளையும் அசைக்க பண்ணும். அவர்களுக்கும் அந்த பயம் நடுக்கம் வரும். பாருங்க எவ்வளவு வல்லமையாக அவர்கள் ஜெபித்தார்கள். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்கிறோம் அதிகபட்சமா. டெய்லி அதேதான். டெய்லி ஒரே மாதிரி ஜெபிக்கிறது. எந்த சூழ்நிலையானாலும் ஒரே மாதிரி ஜெபிக்கிற ஜெபம். அது நம்ம இன்னும் என்ன ஆகவில்லை? பக்குவப்படலைன்னு அர்த்தம். நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அது தூதனை கொண்டு வருகிறது. என்ன செய்கிறது? அங்கே தேவ சமூகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிற அளவுக்கு அவர்கள் ஜெபித்தார்கள். அங்கே அவர்களை கட்டி போட்ட அந்த சங்கலிகளும் கலண்டு போகிறது. அங்கே அப்போஸ்தலர் 16:26 அங்கே கயிறு போட்டு கட்டுறாங்க. அந்த கட்டுக்களும் அவிழ்ந்து போகிறது. அப்ப எப்படிப்பட்ட வல்லமையான ஜெபம் பாருங்க. அது நான் இப்ப 8 காரியத்தை சொன்னேன். 1, வானம் திறக்கப்படுது. 2, அது அந்த இடத்தை அசைக்கிறது. வானம் திறக்கிறது, லூக்கா 3:21. இன்னொன்று இடம் அசைகிறது, அப்போஸ்தலர் 4:31. அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவது, அப்போஸ்தலர் 16:26. கதவுகள் திறக்கிறது, அப்போஸ்தலர் 5:19. எதிரிகளை அசைக்க பண்ணுகிறது, அப்போஸ்தலர் 4:21. தூதனை கொண்டு வருகிறது, அப்போஸ்தலர் 12:7. அங்கே சங்கலிகளை உடைக்கிறது, அப்போஸ்தலர் 12:7. கட்டுக்களை உடைக்கிறது, அவிழ்த்து போடும்படி பண்ணுகிறது, அப்போஸ்தலர் 16:26. ஆனா இதெல்லாம் நம்ம டெய்லியும் வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்கிறப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப அவர்கள் ஜீவியத்துல மட்டும் அந்த ஜெபம் அப்படி கிரியை செய்கிறப்போ நம்ம ஜீவியத்தில் நடக்குமா நடக்காதா என்று நம்ம என்ன செய்கிறது இல்ல, நம்ம யோசிக்கிறது இல்ல. அப்படி நம்ம ஜெபத்தை தேவன் கேட்பார். அப்படி நடக்க வேண்டும் என்று அந்த முதலாவது நமக்கு அந்த எண்ணம் வேண்டும். ஏனென்றால் நீங்க ஜெபத்தை பற்றி சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் என்ன செய்யாது? தோற்று போகாது. அப்போ நம்ம ஜெபத்துல ஒரு காரியத்தை வைக்கிறப்போ ஒரு எய்ம் அல்லது ஒரு ஆம்பிஷன் அல்லது ஒரு மோட்டிவேஷன் அது தவறாதபடி அதற்காக தினசரி ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நினைத்ததை பெற்றுக்கொள்ளும் வரை அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று, தேவ சமூகத்திலே நம்ம எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு
சொன்னா உடனடியாக அது எனக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி அந்த உற்சாகத்துல ஜெபிக்க வேண்டும். ஒரு சிலர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, இல்லைங்க ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க, இல்லைங்க நானு இல்ல நீங்க பண்ணுங்க, அப்படியே ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி விடுவாங்க. அப்ப அது என்னது? நீங்க என்னவாகல? ஜெபிக்க இன்னும் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளல, இன்னும் ஜெபிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கல. ஏனென்றால் சபை பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்மை உயிர்ப்பிக்கிற காரியம் எது? தேவ வசனம் தான், தேவனுடைய வசனம். அப்போ தேவனுடைய வசனத்தை நான் அதனாலதான் வசனத்தோடு உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள், அந்த இடம் எப்படி அசைந்தது, அவர்கள் எப்படி முழங்கால் படியிட்ட பொழுது அந்த காரியம் அங்கே நடந்தது, அவர்களுக்கு எப்படி வல்லமை வந்தது, எப்படி நன்மை வந்தது, எப்படி அவர்களுடைய காரியம் கிடைத்தது, எப்படி அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது, எப்படி அந்த ஜனத்திற்கு தேவ இரக்கம் கிடைத்தது, இதெல்லாமே ஜபத்துல தான். அப்போ பாருங்க, தேவ ஜனம் ஜெபிக்கிறதுக்கென்று ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது, நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் துரத்தப்படுகிறதுக்கு ஜெபம் மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நம்ம பிசாசானவன் நம்மை ஏதாவது ஒரு வழியில சிக்க வைக்க பார்ப்பான், நம்மை குழப்ப பார்ப்பான், நம்மை தடுமாற செய்வான், நம்மை அவன் என்ன செய்ய விரும்புவான்? தேவனை விட்டு வழி விலகச் செய்வான், பிரித்து போடுவான். பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத யோசனைகளும் பொல்லாத காரியத்தை தூண்டுவதற்கு ஆட்களை அனுப்புவான். அப்ப அவனை நம்ம ஜெயிப்பதற்கு ஜெபம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். ஜெபம் தேவ பிள்ளைகளுடைய ஒரு உயிர் நாடி. எப்படி ஒரு ஆக்சிஜன் ஒரு மனுஷனுக்கு தேவையோ, ஆக்சிஜன் இல்லைன்னா மனுஷன் என்ன ஆயிடுவான்? மரித்து போவார்கள். நான் ஒரு முக்கியமான காரியத்தை இப்ப நான் சொல்ல விரும்புறேன். இப்போ எல் நினோ, ELNANO, எல் நினோன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல் நினோனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது எல் நினோனா? எழுதி வச்சுக்குங்க. இப்போ இன்டர்நெட்ல உட்காந்து பாருங்க, நியூஸ் பேப்பரோ படிச்சு பாருங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்பாக, கவனமா கேளுங்க, எப்போ 3 மாதத்துக்கு முன்பாக பசிபிக் கடல் உங்களுக்கு தெரியும். என்ன கடல்? அது அமெரிக்கா பக்கத்தில் இருக்கு. இந்தியா கிட்ட இருக்கிறது இந்திய பெருங்கடல். இந்தியாவுக்கு கன்னியாகுமரி பக்கம் இருக்கிறது இந்திய பெருங்கடல். அங்க அரபு தேசத்தில் இருக்கிறது என்னது? அரபிக்கடல். நம்ம துபாய், குவைத் அந்த ஏரியா இருக்கிறதெல்லாம் அரபிக்கடல். அதுக்கு அண்டல்ல போனீங்கன்னா பசிபிக் கடல். இந்த பசிபிக் கடல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற பனிக்கட்டிகள் அந்த கடலுக்கு அடியில சமுத்திரம் சொல்லுவாங்க, அது கீழே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீட் ஜாஸ்தி ஆகி என்ன ஆயிட்டு இருக்கு? ரொம்ப சூடு அதிகமாயி, வெப்பம் அதிகமாயி உயிரினங்கள் அழிந்து கொண்டு வருகிறது. மிக முக்கியமாக அதில் இருக்கிற மீன்களுக்கு அங்க கடற்பாசின்னு சொல்லுவாங்க, ஸ்பைரிலினான்னு பேர், அதுக்கு பேர் கடற்பாசி. அந்த ஸ்பைரிலினா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அது கிரீனா இருக்கும், ஒரு பச்சை கலர்ல இருக்கு. அது இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா எல்லோயிஷா மாறுது, ஒரு எல்லோ கலர்ல மாறுது. இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இது இந்த முழு உலகத்தையும் என்ன கொண்டு வருது? மழை வர்றதுக்கு பதிலா மழை வராது. அங்க உங்களுக்கு கடல்லையோ ஆற்றிலேயோ சரியான தண்ணி கிடைக்காது. இப்ப நீங்க கொஞ்ச நாளா பாத்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த திருச்செந்தூர் கடல், அங்க கன்னியாகுமரி கடல் எல்லாம் உள்ள வாங்கிட்டே இருக்கு. 100 அடி 200 அடி அங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் தெரியுது. தண்ணி காலியாகிறதுனால அங்க இருக்கிற அந்த நிலமெல்லாம் காலியா தெரியுது. அவங்க இந்தியாவில்
ஒரு 22 மாவட்டங்கள் மிக முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. 40% கடுமையான வறட்சி நிலவுமாமா. அந்த வறட்சி நிலவுவதனால பஞ்சம் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும். அது மட்டுமல்ல, வேதம் சொன்ன வண்ணமாக, அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் சொன்ன வண்ணமாக, அங்க வெயில் ஜனங்கள் எப்படி ஆவாங்களாமா? வெயில் ஜனங்களுக்கு என்ன ஆகுனா, நீங்க வாசித்திருப்பீங்க அந்த வசனத்தை, இன்னொரு தடவை கூட வாசிங்க. ஏன்னா வேதம் சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதம் சொன்னது நிறைவேறிட்டு இருக்கு. வாசிங்க 8ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம். வாசிங்க 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுல அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிங்க. 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்ற ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு ரத்தமாயிற்று. சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளின் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு 8 என்று பெயர். 8னா என்னவாமா? தண்ணீர் என்ன ஆகுதாமா? கசப்பாய் மாறி போயிற்று. அந்த கசப்பினாலே அநேக ஜனங்கள் செத்தார். இதெல்லாம் நீ மிக விரைவில் நடக்க போகிற காரியங்கள். இது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். வேதத்தில் ஒரு வசனமாகிலும் என்னாகாது, வீணாய் போகாது, நிறைவேறாமல் தேவனுடைய வருகை இருக்காது. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த 1ஆம் தூதன் அங்கே என்ன செய்கிறான்? அக்னியை கொட்டுறப்போ மரங்கள் அழிந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க காடுகள் எரிஞ்சு கொண்டே இருக்கு. நீங்க நினைக்கலாம், இல்ல போறவன் வர்றவன் எல்லாம் பீடி சிகரெட்டை தூக்கி போடுறா, இல்ல தீய வச்சுடுறான். இல்லை, தேவனுடைய கோபம். என்னது? தேவனுடைய கோபம் தான் அங்க இறங்குது. ஏன்னா இந்த பூமி என்ன ஆயிட்டு இருக்கு? அருவருப்பிலேயும் அக்கிரமத்திலேயும் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு டெய்லி நீங்க இப்ப நம்ம இந்த புதுசா கவர்மெண்ட் பதவியேற்ற பிறகு இந்த 50 நாள் பக்கம் ஆச்சு, 50-60 நாள் ஆச்சு. எத்தனை கற்பழிப்பு, கொலை, கொள்ளை நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? சுமார் 200க்கு மேல இந்த ஒரு 2 மாசத்துல. தினசரி 5லிருந்து 10 காரியங்கள் நடக்குது. அக்கிரமங்கள் அதிகரிச்சு வருது. இது நம்ம அரசாங்கத்து மேல தவறே இல்லை. நீங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் இது நடக்கத்தான் செய்யும். யார் அக்கிரமம் அதிகம் பண்றாங்க? இப்போ ஜனங்கள் அக்கிரமம் அதிகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளும் என்ன செய்யக்கூடாது? அக்கிரமக்காரராய் மாறிவிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் அங்கே மத்தேயுல சொல்றாரு, அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்பார்கள். ஆனால் நான் என்ன சொல்லுவேனாமா? அக்கிரமக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன்கிறார். அப்ப தேவன் உங்களை அறியாதபடி நீங்க கூப்பிட்டே இருப்பீங்க. ஆனா தேவன் உங்களை என்ன செய்ய போகிறாரு? என்ன செய்ய போகிறாரு? என் பக்கத்திலேயே வராதீங்கன்னு சொல்ல போறாரு. என் பக்கத்திலேயே ஏன் ஏன் அப்படி சொல்றாரு? அவர்கள் யாராமா? அக்கிரமக்காரர்கள். அப்ப அந்த அக்கிரமக்காரர்கள் யாரு? கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு இருக்கிற ஆளுங்கதான். அப்ப இன்றைக்கு நீங்க தேவ ஜனமா இருக்கிறீங்க. நீங்க அப்ப அப்படி கூப்பிட்டு அப்படி செய்துட்டு இருக்கிறீங்களா என்று நம்ம யோசிக்கணும். அப்ப ஒரு ஜெபம் அது சாத்தானை துரத்தி விடுகிற அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். அதுதான் நான் அதை சொன்னேன்.
இப்ப பிசாசானவன் இந்த தேசத்தை, ஜனங்களை அங்கே குழப்பி கொண்டிருக்கிறான். தேசத்துக்கு பாதுகாப்பு இன்னைக்கு இல்ல. அப்ப தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. டெய்லி நமக்காகவே நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தேசத்துக்கு யார் ஜெபிக்கிறது? அங்க நமக்கு தெரியும், எஸ்தரை பத்தி தெரியும். எஸ்தரை பத்தி என்ன தெரியும்? எஸ்தர் என்ன செய்தாள்? அந்த யூத ஜனங்களுக்கு அழிவு வருகிற பொழுது அந்த யூத ஜனங்களுக்காக அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வச்சாள். ராஜா இடத்துல போய் என்னுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் ஜனத்தை பாதுகாத்துக்குன்னு சொல்லி ஜெபிச்சாள். அதே போல தானியேலும், அதே போல எஸ்ராவும், அதே போல நெகேமியாவும் தேசத்தில் அழிவு வருகிற பொழுது அவர்கள் ஜெபித்தாங்க. ஆனா நம்ம ஜெபிக்கிறோமா? நமக்கு நம்ம தேவையை நடந்தாலே போதும், நம்ம ஜெபமே அப்படியே ஆடிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறதே இல்லை அநேகர். அதனால்தான் நான் சொன்னேன், ஜெபம் என்பது கிறிஸ்தவனுடைய நாடி துடிப்பு. அது சபையை உயிர்ப்பிக்க வேண்டிய ஜெபமாக இருக்கிறது. அது தேசத்தை பாதுகாக்க வேண்டிய ஜெபமாக வேண்டும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும் வரை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஜெபம் இன்டர்செஷனாக இருக்க வேண்டும், பரிந்து பேசுகிற ஜெபமாக. நம்ம குடும்பத்துல தாய்க்காக, தகப்பனுக்காக, பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, தேசத்திற்கு, நம்மை ஆளுகிற அதிகாரிகளுக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறது தான் பரிந்து பேசுகிற ஜெபம். அதுதான் இன்டர்செஷன் ஜெபம். ஆண்டவர் இயேசு கூட அதைத்தான் ஜெபித்தார். அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும். அதுதான் இன்டர்செஷன் ஜெபம். அப்ப அது நீங்க செய்யறீங்களான்னு பார்க்க வேண்டும். அப்ப அந்த ஜெபம் நம்மை வல்லமை மிக்கதாக மாற்றும். அந்த ஜெபம் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும். அது நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். நீங்க எல்லா காரியத்தையும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிற பொழுதுதான் தேவன் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். நீங்க உங்க தேவைக்கு மட்டும் நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தா தேவன் உங்களை உக்கிரக்காரன் போயிடுவார். எப்படிப்பட்டவனா இருப்பாரு? நீங்க உக்கிரக்காரன். உக்கிரக்காரன் என்னது? அவனுக்கு தேவையானதை மட்டும் அவன் செய்கிறவன், செல்ஃபிஷ். அதனாலதான் ஆண்டவர் அந்த காசை கொடுத்து சொல்லுவார். ஒரு பழமொழி சொல்லுவார், என்னது? 2 காசு கொடுத்தவன் அதை அதிகம் பண்ணான், 4 காசு 5 காசு கொடுத்தவன் அதை அதிகம் பண்ணான், 10 கொடுத்தவன் அதை அதிகம் பண்ணான். ஆனா 1 காசு கொடுத்தவன் என்ன பண்ணானாமா? அதை எங்கேயுமே கொண்டு எதையுமே பண்ணல. அந்த 1 காசுங்கிறது என்னது? ஒவ்வொரு விசுவாசியை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? அப்ப உங்களுக்கு தேவன் நன்மையை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க உங்களுக்கு உதடுகளை கொடுத்திருக்கார், பேசுறதுக்கு நல்ல நாவுகளை கொடுத்திருக்கார், வேதத்தை வாசிக்க படிப்பை கொடுத்திருக்காரு, ஜெபத்தினுடைய நன்மைகளை குறித்து கேட்க காதை கொடுத்திருக்காரு. இத்தனையும் கொடுத்தும் நீங்க ஜெபிக்காம அப்படியே ஒரு பொம்மையாட்ட வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க? உக்கிரகக்காரன். அப்ப உங்களுக்கு இன்னும் என்ன வரல? நம்ம இன்னும் அந்த ஜெபிக்கிறதுக்குள்ள வரல. அதனாலதான் அந்த ஃப்ரைடே பிரேயர் நம்ம கண்டினியூ பண்றது. அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணுங்கன்னா எவ்வளவு பேர் அதில் உற்சாகமா கலந்துக்கிறோம். இன்னைக்கு விடிய ஜெபிக்கிற கூட்டம் எல்லாம் இன்னைக்கு அநேகர் எழுந்துட்டாங்க. முழு இரவு ஜெபம் தொடர்ந்து தினசரி. இன்னைக்கெல்லாம் யூடியூப்லயும் பாத்தீங்கன்னாலும் சரி, அல்லது ஃபேஸ்புக், இன்டர்நெட்ல தினசரி 24 மணி நேரம் செயின் லிங்க் குரூப் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. எங்களுக்கு நம்பரை கொடுத்து எங்களுக்கு உங்க காரியத்தை கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு அநேகர் எழுந்திருக்கிறாங்க. நம்ம அப்படி நம்ம இணைக்கிறோமான்னு நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா மிக முக்கியமான காரியம் அங்கே யாக்கோபு 5:16 சொல்லுது, ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும்.
யாக்கோபு 5:15 சொல்லுது, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். 1 சாமுவேல் 1:10 சொல்லுது, உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்துக்காக நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்க எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அங்கே மோசே தேவனிடத்திலிருந்து அந்த 10 கட்டளை வாங்கி வர 40 நாள் உபவாசம் இருந்தார், தண்ணி கூட குடிக்கல. இயேசு கிறிஸ்து அதை போல 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். எத்தனையோ பேர் இருக்கு, நம்ம எல்லாம் ஒரு நாள் இருக்கிறக்கு அப்படியே இன்னைக்கு அநேகர் டயர்ட் ஆயிடுறாங்க. அங்கே யாக்கோபு 5:17 வாசிக்கிறப்ப கருத்தாய் ஜெபித்தார்கள். 1 சாமுவேல் 1:10 வாசிக்கிறப்ப கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அங்கே பொருத்தனையோடு ஜெபித்தார்கள். பொருத்தனைன்னு என்னது? ஆண்டவரே, இதை நீங்க எனக்கு செய்யுங்க, இதை நான் செய்கிறேன். யாக்கோபு அங்க தன்னுடைய சகோதரனால் கொல்லப்படுவேன் என்று அறிந்து எங்க போறாரு? தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறார். யார் அது? லாபான் வீட்டுக்கு போறார். அங்க போயிட்டு தான் அந்த 4 பெண்களை திருமணம் செய்கிறார். முதல்ல ராகால விரும்புறாரு, ஆனா அவர் தகப்பன் கொடுக்க மாட்டாரு, லேயால கொடுப்பார். அப்ப தொடர்ந்து 2 வேலைக்காரிகளையும் கொடுக்கிறார். இப்படி 4 பேரை திருமணம் செஞ்சு அந்த 4 பேர் மூலமா தான் எத்தனை பேர் வர்றாங்க? 12 பேர் வர்றாங்க. அந்த 12 தான் 12 கோத்திரம். இப்போ அவர் ஒரு இடத்துல நின்று ஜெபிக்கிறார். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? லூஸ். இந்த இடத்துக்கு பேர் என்னது? லூஸ். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம அந்த லூஸை பத்தி தியானிக்கலாம். அப்ப அவர் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, சாமுவேல்ல கண்ணீரோடு ஜெபித்தார்கள், உபவாசத்தோடு ஜெபித்தார்கள், பொருத்தனையோடு ஜெபித்தார்கள் என்று இருக்கு. யாக்கோபு திரும்பி வருகிற பொழுது அந்த பொருத்தனை அவன் நிறைவேற்றுகிறான். அது போல வேதத்தில் அநேகர் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். அங்க சாமுவேலை குறிச்சு உங்களுக்கு தெரியும். சாமுவேலோட தாயார் அன்னாள் குழந்தையே பிறக்கல, எத்தனையோ வருஷம். அப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபித்த பொழுது அப்ப ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா ஜபிக்குது, எனக்கு ஒரு மகனை கொடுத்தா அந்த மகனை நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்காக மகனையே ஒப்பு கொடுக்கிறான். ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்குது. அந்த குழந்தையே கொண்டு போய் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஆலயத்தில் விட்டுட்டு வந்துட்டான். அதுதான் யாரு? சாமுவேல். அந்த குழந்தை தான் சாமுவேல். அது ஒரு பொருத்தனை. நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா இருக்கு 1ஆம் அதிகாரத்துல. அவள் பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனையின்படி வாசிச்சு பாருங்க, வசனம் இருக்கு 1 சாமுவேல்ல. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 15 விட 15 வாசிங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:15 14 வாசிங்க. 13 கூட வாசிங்க. இல்ல, நீங்க 11 10 வாசிங்க. 10 வசனம். அவள் போய் மனம் கசந்து பாருங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா. இப்போ யாரு? அன்னாள். அப்போ விண்ணப்பம் பண்ணி என்ன சொல்றான்னு பாருங்க. பாருங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்.
அவன் மேல் தலையில் சவரன் கத்தி படுத்துவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அதான் என்னது? பொருத்தனை செய்கிறது. ஆமென். பாருங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாள் அன்னாள், உபவாசத்தோடு ஜெபிக்கிறாள் அன்னாள். அப்போ அவள் எவ்வளவு தூரம் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி இருப்பாள்னு பாருங்க. அப்ப அதை தேவன் என்ன செய்கிறார்? கேட்டு பதிலளிக்கிறார். பிறகு அவளுக்கு குழந்தை பிறந்தவுடனே அங்கே அன்னாள் என்ன செய்கிறார்? கொண்டு போய் அந்த குழந்தைய அங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப தேவன் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ, அந்த குழந்தைக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் தருகிறார். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அங்க அவளுக்கு மறுபடியும் குழந்தைகள் பிறகு 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தால் அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். அப்ப அந்த பொருத்தனையே அவள் உண்மையாக இருக்கிறப்போ அங்கே தேவன் 1 கேட்டதுக்கு 5 கொடுக்கிறார். ஆமென். அவ கேட்டது என்ன சொல்றா? ஒரே ஒரு பையனை மட்டும் கேட்கிறான். ஆனா அவளுக்கு எத்தனை குழந்தைகள் வருது? 5 குழந்தைகள். அதே தான் நமக்கு தெரியும். அங்கே யோபுட வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே தான் செய்தார். அப்ப தேவன் அற்புதங்களை காணும்படி செய்கிறார், அதிசயங்களை காணும்படி செய்கிறார். நம்முடைய ஜெபத்தை நம்ம கண்ணீரோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு கேட்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கு பதிலும் அளிக்கிறார். நான் இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு 15 காரியங்களை சொல்றேன். நீங்க அப்படியே வசனங்களை குறிச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் 15 reasons to pray, 15 காரியங்கள். என்ன காரணத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், என்ன காரணத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அங்கே சங்கீதம் 27:8 சொல்லுது, to see the face of Lord and know him better. தேவனை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு. ஆமென். சங்கீதம் 121:1 சொல்லப்படுது, to get your eye of your problem and on the Lord. அப்ப தேவ சமூகத்திலே உங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக, உங்கள் கண்கள் அங்கே என்ன பிரச்சனைகளோ போராட்டங்களோ இருந்தால் அதை அறிந்து கொள்ளும்படியாக அங்கே தேவனுக்கு கிருபை கொடுக்கிறார். 1 பேதுரு 3:12 சொல்லப்படுது, டு ஸ்பீக் டு காட். தேவனிடத்திலே பேசுவதற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். இது சங்கீதம் 142:1-2 சொல்லப்படுது, டு அன்பர்டன் யுவர் ஹார்ட். உங்கள் மனபாரங்களை, உங்களுடைய மனதிலே இருக்கிற அந்த கடினங்களை அங்கே தேவ சமூகத்தில் நம்ம ஊற்றும் பொழுது தேவன் அதை கேட்கிறார். ஆமென். மத்தேயு 21:22 சொல்லப்பட்டிருக்கு, டு மேக் யுவர் ரிக்வெஸ்ட் நோ டு காட். அங்கே நம்முடைய வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்த நம்ம மிக அவசியமாக ஜெபிக்க வேண்டும். அதே போல ப்ரொவர்ப் நீதிமொழிகள் 8:34 சொல்லப்பட்டிருக்கு, டு ஹியர் காட். தேவன் உங்களுடைய வேண்டுதலை கேட்க நீங்க ஜெபிக்க வேண்டும். அதே மாதிரி யாக்கோபு 5:13 சொல்லப்படுகிறது, டு பி ஃப்ரீ ஆஃப் சஃபரிங். அப்ப நம்மை சுற்றி நெருக்குகிற அந்த வேதனைகள், போராட்டங்களில் இருந்து நம்ம விடுதலை ஆக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 26:41 சொல்லப்பட்டிருக்கிறது, டு ரெசிஸ்ட் டெம்டேஷன். சோதனை நேரங்களிலே நம்ம சோதனைகளை ஜெயிக்க தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியதா. அதே போல சங்கீதம் 107:19 சொல்லப்பட்டிருக்கு, டு ரெஸ்கியூட் ஃப்ரம் டிஸ்ட்ரஸ்.
அங்கே நமக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலை ஒரு விடுதலை கிடைக்க நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியவர். மத்தேயு 6:6 ஆண்டவர் சொல்றார், டு ரிசீவ் காட்ஸ் ரிவார்ட், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, தேவனிடத்திலிருந்து கிருபை, இரக்கம், தயவை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்க வேண்டியதார். அங்கே எபேசியர் 6:13 சொல்லுது, டு வித்ஸ்டாண்ட் ஈவில், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்க. யோவான் 16:24 சொல்லப்பட்டிருக்கிறது, டு ஹேவ் ஜாய், சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏசாயா 64:7 சொல்லப்பட்டிருக்கு, டு கெட் க்ளோஸ் டு காட், தேவனிடத்திலே நெருங்குவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. யாக்கோபு 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, டு பி ஹீல்டு எமோஷனலி, சுகத்திற்காக, நம்மளே வியாதிகளோ அல்லது நம்மளே ஏதாவது ஒரு சரீர பிரகாரமான உபத்திரவங்களோ இருக்கிறப்போ அதிலிருந்து பரிபூர்ண சுகம் கிடைக்க நம்ம ஜெபிக்க வேண்டியதா. பிலிப்பு 4:6 சொல்லப்பட்டிருக்கு, டு ஹேவ் பீஸ், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள. இப்படி 15 காரியங்கள் நான் சொன்னது எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெபிக்க வேண்டியதன் மிக முக்கியமான 15 காரியங்கள். யார் எப்படி ஜெபித்தார்கள், அவர்கள் எப்படி ஜெயம் பெற்றார்கள்னு பார்த்தோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த நிலையில நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்ப ஜெபித்தவர்களுடைய அந்த சூழ்நிலைகளை பார்த்தோம், எப்படி அவர்களுக்கு ஜெயம் கிடைத்ததுன்னு பார்த்தோம். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்ப நம்ம இந்த 15 காரியங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த 3-4 காரியங்கள் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கவும், தேவனிடத்திலிருந்து சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், தேவனிடத்திலிருந்து கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும், தேவனிடத்திலிருந்து பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஜெபமானது மிக அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே தேவதாசர்கள் எப்படி ஜெயம் பெற்றார்கள் என்றால் ஜெபத்தின் மூலமாகத்தான். ஆமென். அங்கே ஆதியாகமத்தில் நீங்க ஆபிரகாமிலிருந்து நீங்க பார்க்கலாம். அதே போல நோவா நாட்களிலேயும் நோவாவும் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த லூஸை குறித்தும் அந்த பட்டணத்தை குறித்தும், அதே போல நோவா நாட்களிலே நடந்த ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நோவாவுடைய வாழ்க்கையும் லோத்துடைய வாழ்க்கையும் இந்த கடைசி நாட்களிலே தேவன் குறிப்பிட்ட 2 முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கிறது. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் பொழுதும் நடக்கும். அதே போல லோத்துடைய நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலேயும் நடக்கும் என்று அங்கே லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது போல மத்தேயிலும் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கிலேயும் யோவானிலேயும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் எல்லா சுவிசேஷகர்களும் சுவிசேஷ புத்தகமும் அந்த 2 பேரை மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியானிச்சிருக்கிறோம். நம்ம அதை மறுபடியும் இன்னும் அதிகமாக அதிலே மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து நம்ம கர்த்தருக்கு சித்தமான வரும் நாட்களில் தியானிப்போம். தொடர்ந்து புதன்கிழமை அவசியம் கலந்து கொள்ளுங்க. நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். அதே போல இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தையும் நம்ம விட வேண்டாம். ஏன்னா நான் ஒரு 1000 ஜெப குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். ஜெபிக்கிறது எப்படி, எதற்கெல்லாம் நம்ம
ஜெபிக்க வேண்டும். பிரேயர் பாயிண்ட் என்று சொல்லி 1, 2 அல்ல, அது உங்களுக்கு 1000 பாயிண்ட் அங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதுல மிக முக்கியமாக ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்ககிட்ட இப்ப நான் ஹெட்டிங்கா சொல்ல விரும்புறேன். பாத்தீங்கன்னா இப்போ அதுல மிக முக்கியமாக இந்த உலகத்திற்கான ஜெபம், ப்ரே ஃபார் அவர் வேர்ல்ட், முதல் காரியம். இரண்டாவது, நம்முடைய தேசத்தின் மக்களுக்கான ஜெபம், ப்ரே ஃபார் பப்ளிக், ப்ரே ஃபார் நேஷன். இரண்டாவது, ப்ரே ஃபார் பப்ளிக். மூன்றாவது, நம்முடைய கண்ட்ரிக்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். அடுத்தது, நான்காவதாக, தேசம் எங்கும் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேசம் எங்கும் இருக்கிற சபைகள்ல சத்தியம் சொல்லப்பட வேண்டும். ஊழியக்காரருங்க உண்மையாக ஆத்தும பாரத்தோடு செய்தி கொடுக்க வேண்டும். வருகிற விசுவாசிகளும் உண்மையான உத்தமமான இருதயத்தோடு தேவனை வந்து ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக வந்து எந்திரிச்சு போகக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானதை செய்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்தது, சபை நடத்துகிற போதகர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, பொதுவான ஜெப விண்ணப்பம். அது மட்டுமல்ல, ஆறாவதாக, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கான ஜெபம். அடுத்தது, சாத்தானின் கிரியைகளை அழிப்பதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும். கடைசியாக, ஏழாவதாக, தேவனின் செயல்பாடுகளுக்கான ஜெப விண்ணப்பம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும். இப்படி மொத்தம் ஒரு 7 பாயிண்ட். இந்த 7 பாயிண்டிலேயும் ஒவ்வொன்றிலேயும் சுமார் 100-150 காரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு வேதத்தின் அடிப்படையில். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்ப உலகத்திற்காக ஜெபிக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, 1 நாளாகமம் 22:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இல்ல அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா சண்டைகள், அங்க அந்த தேசத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அதே மாதிரி யூதால நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேசங்கள்ல இன்னொரு தேசத்தோடு கூட அங்க தேவையில்லாத உறவுகள் ஏற்பட்டு, தகாத முறைன்னு கூட சொல்லலாம். அதன் மூலமாக இந்த தேசத்திற்கு பிரச்சனைகள் வர்றது. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமானது, எல்லா தேசங்களையும் மிக முக்கியமா காணப்படுகிற காரியம் என்னது, தீவிரவாதங்கள். அடுத்தது என்னது, தேசத்திலே காணப்படுகிற அடிமைத்தனங்கள், போதைப் பொருளுக்கு அடிமை, பணத்திற்கு அடிமை, இப்படி நிறைய அடிமைத்தனம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியமும் வேதத்தில் இருக்கிறது. தேசத்தில் ஒற்றுமை காணப்பட வேண்டும். எபேசியர் 2:19 சொல்லப்பட்டிருக்கு, தேசம் ஒற்றுமை காணப்பட வேண்டும், அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் சுமார் 1000 வசனம் எடுத்து வச்சிருக்கிறோம். இதை அவசியம் நம்ம தெரிந்து கொண்டு, வெள்ளிக்கிழமைகள்லாம் நம்ம இந்த காரியத்தை, இப்போ ஒரு வாரம் வந்து உலகத்திற்கான ஜெபம் எப்படி, அதுல என்னென்ன பாயிண்ட்னு சொல்லி, அது நம்ம ஜெபத்துல நம்ம அந்த பாயிண்ட ஜெபிக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த ஃப்ரைடே ப்ரேயர்ல நம்ம அவசியம் கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறது. ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல தேவன் கிருபை செய்வாராக. தொடர்ந்து இன்றைக்கு நம்ம கேட்ட செய்திக்காக நாம் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே, எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எப்படி தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தானோ, எப்படி சாலமோனும் இன்னும் ஆண்டவரே எஸ்தரும் எரேமியாவும் நெகேமியாவும் இன்னும் எஸ்ராவும் ஜெபித்தார்கள் என்று ஆண்டவரே, எப்படியாக வேதத்திலே ஜெபித்த பிள்ளைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதை போல
ஆண்டவரே இயேசுவே நீரே சொல்லியிருக்கிறீரப்பா, நாங்கள் மாய்மாலலை கால போல ஜெபிக்காதபடி அந்த வேண்டுதல் அது இந்த பூமியோடு முடிந்து விட்டது என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய நீர் வல்லவராய், நாங்கள் நினைப்பதை நீர் செய்ய அறிந்த தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காய் ஜெபிக்க வேண்டும், எப்படி உண்மையாய் ஜெபிக்க வேண்டும், உத்தமமாய் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும், பயத்தோடு ஜெபிக்க வேண்டும், கீழ்ப்படிதலோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி அநேக வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே அங்கே அன்னைக்கு அன்னாள் பொருத்தனையோடு ஜெபித்தாளப்பா. அதே போல ஆண்டவரே அங்கே நாங்கள் ஒவ்வொரு தேவ மனுஷர்களை குறித்து பார்த்தோமப்பா. பவுலுடைய ஜீவியத்திலே அவர்கள் வல்லமையாய் ஜெபிக்கிற பொழுது அந்த இடம் அசைந்தது, அந்த சிறைச்சாலைகள் கதவுகள் உடைந்தது, அங்கே கட்டுக்கள் உடைந்தது என்று பார்க்கிறோமப்பா. பேதுரு ஜெபித்த பொழுதும் அதே காரியம் நடந்ததப்பா. அதுபோல ஆண்டவரே அந்த ஜனங்கள் அங்கே ஸ்தோவானையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அங்கே கல்லறையிலே அவர்கள் அடிக்கிற அந்த சிலுவையில அந்த அடிக்கிற பொழுது அந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபித்து ஜெபித்ததையும், அங்கே ஸ்தோவானை கல்லால் எறிந்த பொழுது அந்த ஜனங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்ததையும் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவர் இப்படியாக அநேக காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருப்போம். இந்த பூமியானது இன்றைக்கு ஆண்டவரே ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே அந்த எல்னினோ என்று சொல்லுகிற ஒரு கொடுமையான காரியம் இந்த தேசத்தை நெருக்கி கொண்டு வருகிறதப்பா. எப்படி அந்த லோத்து நாட்களிலே பூமி அக்கிரமத்தினாலே மறுவறுப்பினாலே அழிந்து கொண்டு சென்றதோ அதை போல இன்றைக்கும் ஆண்டவரே அருவருப்பிலும் அக்கிரமத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலே தேவனே நாங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாய், ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய், சபைகளுக்காய் ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்காக, ஊழியர்களுக்காய், ஊழியர்களுக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, ஆண்டவரே தேவ சமாதானமும் தேவனுடைய பாதுகாப்பும் தேசத்திற்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்க தேவன் தொடர்ந்து எங்களை கிருபையாய் இரக்கம் பாராட்டு நீரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு சுத்தமானால் சாயங்காலம் நடக்கிற ராபோஜன பந்தியில நாம் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.